அண்மை செய்தி. சென்னை என்ஐஏ அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஆஜராகி இருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அன்வர். வணக்கம் அன்வர், விவரங்கள். கடந்த 2ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட நிலையில் சென்னை என்ஐஏ அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஆஜராகி இருக்கின்றனர். சென்னை என்ஐஏ அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஆஜராகி இருக்கின்றனர். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த 2ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளின் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் சென்னை என்ஐஏ அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஆஜராகி இருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டை துரைமுருகன் என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். கடந்த 2ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் வீடுகளில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சென்னை என்ஐஏ அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் ஆஜராகி இருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வணக்கம் வினோத், விவரங்கள். தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தை மீண்டும் புதுப்பிக்க வேண்டியது இருப்பதாக, இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினர் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பட்ட தகவலை வைத்து கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழகத்தில் முழுவதும் 11 இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. நாம் தமிழர் கட்சி முக்கிய நிர்வாகிகளான சாட்டை துரைமுருகன், இசை மதிவாணன், விஷ்ணு, முருகன் மற்றும் பல்வேறு வீடுகளில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும், இது தொடர்பாக ஏற்கனவே என்ஐஏ அதிகாரிகள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என அனுப்பிய சம்மன் அடிப்படையில் இன்று 4 பேரும் சென்னை புருஷவாக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த தேசிய புலனாய்வு முகமை அலுவலகத்தில் ஆஜராகி உள்ளனர். அங்கு விசாரணை அதிகாரிக்கு முன்பாக ஆஜராகி இருக்கக்கூடிய இந்த 4 பேரிடம் ஏற்கனவே இவர்கள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கேட்கப்படும் கேள்விகளுக்கு இந்த 4 பேரும் என்ன மாதிரியான பதில் அளிப்பார்கள், தடை செய்யப்பட்ட இயக்கத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டி இருப்பதாகவும், இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்தவர்கள் முதுகெலும்பாக செயல்படுவதாக கிடைக்கப்பட்ட தகவலை மையமாக வைத்து கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் 11 இடங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டனர். இதில் முக்கிய நிர்வாகிகளான சாட்டை துரைமுருகன் உள்ளிட்ட பல்வேறு வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் அவர்களுக்கு இந்த விசாரணையில் ஆஜராகி முழுமையான விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதன் அடிப்படையிலேயே சம்மன் அனுப்பப்பட்டது. சம்மனை மையமாக வைத்து இந்த விசாரணை நடைபெறுவதாகவும், ஏற்கனவே தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகளால் இவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த முக்கிய நம்பகத்தகமான ஆவணங்களை வைத்து இந்த விசாரணை நடைபெறும் எனவும், இந்த விசாரணைக்காக ஆஜராகி இருக்கக்கூடிய இந்த 4 பேரிடம் தொடர் என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கப்படும். இதற்காக அந்த அமைப்பை சேர்ந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் ஏற்கனவே தடை செய்யப்பட்ட அமைப்பு விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்பில் இருந்தார்களா, அந்த மாதிரியான இயக்கத்தில் இருந்தவர்கள் வெளிநாடுகளில் இருப்பதாகவும், அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருந்தது எல்லாம் இந்த விசாரணையில் தெளிவாக தெரிய வரும் என எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் சென்னை புருஷவாக்கத்தில் இருக்கக்கூடிய தேசிய புலனாய்வு முகமை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கக்கூடிய அந்த 4 பேரிடம் விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என்ற தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் அங்கு வேறு ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டு தடுப்புகள் அமைத்து தொடர் பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.